நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம், கரும்பு வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது, கரும்பு வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து எப்படி பராமரிக்கணும், அது வளர்ச்சியை வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனலுக்கு ஒரு ரெட் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துவாங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இது எப்படி வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கரும்பு வந்து சிறியதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து மண்ணை வெட்டி களைகளை வந்து வெட்டிட்டு அதை வந்து மண்ணை வந்து ஒரு முட்டு மாதிரியே கரும்பு சேர்த்து அணைச்சிட்டே வருவாங்க. அது வந்து கரும்பு வந்து வளர்றதுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கரும்பு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி பராமரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்புகளை பாருங்க, இதில் உள்ள தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டாங்க. இந்த கரும்புகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த கரும்புகளை வந்து தோகைகளை வந்து உரிச்சிருக்காங்க பாருங்க. இது மாதிரி இருக்க தோகைகளை வந்து இது மாதிரி வந்து இப்படி பிரிச்சிருவாங்க. இப்படி எடுத்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து நல்லா வந்து வெளியில வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்புல வந்து தோகையில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் இது மாதிரி வரும்பொழுது இல்லை தண்ணி வந்து அதிகப்படியாமல் உறிஞ்சும் தன்மை உடையது. இந்த தோகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரும்புக்கெல்லாம் பாருங்க சாஞ்சி கிடக்கு. இது மாதிரி வந்து கரும்புகள் வந்து சாய ஆரம்பிச்சிடும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து தோகைகளை வந்து இப்படி விரிச்சு விடுறதுனால இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் வந்து இது வந்து உறுதியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரும்போட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதோட எடைகள் வந்து அதிகரிக்கும். இந்த வந்து கரும்புகள் வந்து தோகைகள் வந்து உரிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த கரும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான தடிமனுடையதாக இருக்கும். இது மாதிரி திக்னஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த தோகைகளை வந்து உரிச்சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். ஒரு கரும்போட எடைகள் வந்து அதிகரிக்கும். கரும்பு வந்து எடைகள் வந்து அதிகமாக இருந்தால் தான் அதுக்கான விற்பனையான லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் தோகையெல்லாம் உரிச்சு விடுறாங்க. தோகைகள் உரிச்சு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோகைகள் வந்து இதிலே விட்டுருவாங்க. இந்த தோகைகள் வந்து இது வந்து உரமாக மக்கி நிலத்துக்கு வந்து தேவையான வந்து சத்துக்களையும் வந்து வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தோகைகள் வந்து உரிக்காம விட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதோட உயரம் வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த தோகைகளை உரிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உயரமாக வளரும். கரும்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உயரமாக நீட்டாக இருக்கும் பாருங்க. மற்ற கரும்புகளை பார்த்தீங்கன்னா தோகைகள் வந்து நல்லா வந்து மூடி இருக்கனால அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பிகளை வந்து அவங்க வந்து குச்சிகளை வந்து ஒரு ஒரு அஞ்சடிக்கு இடைவெளி விட்டு ஒரு குச்சிகளை வந்து அவங்க வந்து அடிச்சு அதில் வந்து கம்பிகளை வந்து சுற்றி வச்சிருக்காங்க. தடுப்பு மாதிரி சின்ன சின்ன குச்சிகள் ஒரு 1.5 அடி 2 அடி அல்லதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அந்த மாதிரி குச்சிகளை வந்து அவங்க எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 அடிக்கு அல்லது 5 அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒவ்வொரு குச்சிகளை வந்து அவங்க வந்து நல்லா கூர்மையான முறையில் சீவிட்டு அதை மண்ணுக்கு அடியில் வந்து நல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு இந்த கம்பி வரிகளை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த தடுப்பு அமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பி வந்து உள்ளே போனாலும் பன்றிகள் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காகவும் பன்றிகள் வந்து இதில் வந்து அடித்து கீழே விழுந்துடும் உள்ளே போகாத அளவுக்கு வந்து தடுப்பு வந்து இவங்க போட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த கரும்புகளுடைய தோகைகளை ஏன் உரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா கரும்போட எடைகள் வந்து அதிகரிக்கணும். கரும்போட வந்து சைஸ் மொத்தமாகவும் நல்லா வந்து தடிமனாகவும் இருந்தால் தான் எடைகள் வந்து அதிகமாக இருக்கும். எடைகள் அதிகமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் தான் வந்து இதுக்கு வந்து
ரூபாய் வந்து கொடுப்பாங்க அறுவடை பண்ணும் பொழுது. அப்போ வந்து எடைகள் வந்து அதிகமாக இருந்தால் தான் இது வந்து நல்ல லாபகரமானதாக இருக்கும். எடைகள் தோட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த வயலில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கரும்பு வந்து தோகையில் வந்து விரிச்சிருக்காங்க. இந்த கரும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதிதாக தெரியுது பாருங்க. நல்லா வந்து இடைவெளி தெரியுது பாருங்க. உள்ள யார் நின்னாலும் எந்த விலங்குகள் வந்து கால்நடைகளோ ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் உள்ள பார்க்கும் பொழுது. நல்ல காத்தோட்டமாக இருந்தால் தான் கரும்புகள் வந்து நல்ல வந்து வளர்ச்சியை கொடுக்கும். நல்லா வந்து தடிமனாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் கரும்புகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்படி தான் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நேரில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.